நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிலேபி மீன் பிடிக்கிறக்காண்டி கம்மாய்க்கு வந்திருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா விராமீன்லாம் பிடிச்சிருப்போம். பார்க்கலன்னா பாருங்கள், வீடியோ லிங்க் கீழே தரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிலேபி மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு புழு தோண்டணும் பாருங்க. நம்ம வயசுலாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. புழுவை தோண்டி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஜிலேபி மீன் பிடிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூச்சி கழிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு கருப்பு பூச்சி இருக்குது. 2 பூச்சி. 2 அங்கிட்டு ஒன்று போதுரா. குத்தி தூக்குனதுன்னா எடுக்கிறதுன்னா பாருங்க மக்களே, பார்த்துங்க. என் பூச்சியை கலவறேன். இந்த அரை பெரிய பூச்சிடாடி குத்துறேன். இவன் 2 பூச்சியா? காமிங்கிறா, அங்கிட்ட இங்கிட்ட காமிங்கிறா. டக்கு டக்குன்னு எடுத்துடுறேன். என்ன விடுறீங்க? இந்த பாருங்க. ஓகே, நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. மக்கள் இங்கே மீன் பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புழு தோன்றது தான் பெரிய விஷயம். புழுவை தோண்டிட்டா மீன் பிடிச்ச மாதிரி என்ன பார்த்துக்கங்களே. உனக்கு பூச்சி இந்த இதில் ஆளுக்கு மேரமாக தோண்டி நான் பிடிப்பான். தோன்றேன். தோண்டி எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. ஓகே நண்பர்களே, நம்ம தேவையான பூச்சியை தோண்டிட்டு அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புழு வந்து தோண்டி இருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து மீன் பிடிச்சி பார்ப்போம். கடிச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா நிறையா புழு தோண்டி நம்ம வந்து நிறையா மீன் பிடிக்கலாம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ரீல் வீசி போறியாப்பா? சரி ரைட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓரத்தில் நின்று போட்டு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கை தூண்டி தான், ரீல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல. நார்மலாக வந்து கை தூண்டி தான் வந்து போட போகிறேன். சிங்கிள் ஊக்கு முள். ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ள கீழே இறங்கி விட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போடணும்னு நினைக்கிறேன். கேமரா கவுந்த வாட்டத்தில் இருக்குது நண்பர்களே. எங்கனக்குள்ள ஒரு நாள் இறங்கி பிடிச்சான். இங்கே இறங்கி போட்டு பார்த்து வரேன். ஏன் கிடச்சின்னா கூப்பிடு. இல்லை வாரியா? சரி வா நண்பர்களே, நம்ம அந்த இடத்துல தான் போட போகிறோம். கடிச்சிச்சுன்னா எங்கே? ஏன் அந்த கணக்கில் என்ன கிடைக்கும்ல? எல்லா இடத்துலையும் மீன்லாம் பரவாயில்ல நிற்க முடியல எல்லா இடத்துலையும். சரி வாங்க, நான் பிடிச்சி பார்ப்போம். நண்பர்களே, தூண்டி முள்ளில் புள்ள மாட்டிக்கிடுவோம். பயங்கரம் வழுக்குது. மாட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும் போலையே. ஓகே, பாதி அத்து விட்டுப்போம். பூச்சி நம்மள்ட்ட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஓகே, உடனே போட்டாச்சு. முதல் மீன் நெஞ்சாரு சைஸை பாரு. குஞ்சு தான் எடுக்குது, பெருசாக காணுமா? நண்பர்களே, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. இதை பார்த்திங்கன்னா பைக்கில் போட்டு வச்சுக்குவோம். சரியான கண்டடா. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆழத்துக்கு வந்துட்டோம். ஆழத்துலேயும் பெரிய மீன் நிற்குமா என்னாச்சு? அப்படி சென்டரில் போட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தான் மாட்டுது. யாருங்க ஃபுல்லாகவே சின்ன சைஸாக மாட்டிக்கிட்டு தான். இப்போ என்ன பண்ணுறது? பிடி வாரேன்.
மக்களே இந்த பாருங்க, இந்த சைஸ்லாம் கிடைக்கிது மீன். எல்லா மீனும் இந்த சைஸ்லாம் கிடைக்கிது. பெரிய மீன்லாம் எங்கடா காணோம்? குட்டிலாம் விட்டுருவோம், நமக்கு தேவையில்லை. குட்டி மீன் தான் கிடைக்கிது. இதெல்லாம் அவன் தண்ணிக்குள்ளே விட்டுருவான். சின்ன சின்னமாக கிடைக்குதுடா. குட்டி வச்சு என்னடா பண்ணுறது? என்னது? இன்னும் மீனே பிடிக்கல. அதை பொறுங்க ஏங்கண்ணே. வலை விட்டாலும் மீன் கிடைக்காதரா. ரெண்டு துண்டி நீட்டிருக்கோம். ஏதாச்சும் ஒரு துண்டிலாச்சும் கறி வந்து போயிட்டு அதனாச்சும் போட்டோம்னா ஒரு 2 மணி அங்கே எனக்கு அம்மா சரி வராது. அப்படியே போட்டு பார்த்து தானே இருக்கு. இல்லாட்டி விராமீன் பிடிச்ச பள்ளத்துலையாச்சும் போட்டு பார்க்கலாம். ஒரு வீசிக்கிட்டு பாருங்க, சின்ன ஒரு குட்டி பல்லா இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பனையரிக்கண்டை மாட்டியிருக்கோம் மக்களே. இது பாருங்க, இதே பனையரிக்கண்டை மீன். பார்த்துக்குங்க, மழை வெயில பனை மரத்தை நோக்கி ஏறும். அதெல்லாம் கலட்டி திங்க. இது உரிக்கணது. உரிச்சு உரிக்க முடியாது. நீ தண்ணிக்கெல்லாம் தூக்கி போடு. அதை உரிக்கணுடா. உரிச்சு அதுக்கப்புறமா அதே குழம்பு வைக்க முடியும். வேறு குட்டி பல்லாம் கறிக்கிறா. பார்த்துக்கடா. சரி வாங்க, சரியாக வராது. வாங்க வேறு லொக்கேஷன் போவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியாக மாட்டலை. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சி காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் மாட்டுச்சு. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெயில் சரியான வெயில். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.